இளங்கோவுக்கு கீர்த்தனா மீது அவ்வளவு காதல். கீர்த்தனா இளங்கோவின் அக்கா மகள். 6 வருடங்களுக்கு முன் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் இளங்கோவுக்கு அவன் அக்காவுடன் ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை வந்துவிட்டது. அதிலிருந்து இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அதற்கு முன்பே இளங்கோ தன் காதலை கீர்த்தனாவிடம் கூறினான். அவள் அப்போது 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். அப்போதே அவன் காதலை நிராகரித்து விட்டாள். அக்கா வீட்டிற்கு வருகிறாள் என்று தெரிந்தாலே தன் பெரியம்மா வீட்டிற்கு சென்று விடுவான். அவள் கிளம்பும் வரை அங்கேயே இருப்பான். அவன் அம்மாவும் இருவருக்கும் சமாதானம் பேசி சரி வராது என்று ஓய்ந்து விட்டார். கொஞ்ச நாட்கள் சொந்த ஊரில் இருந்து வேலை பார்த்த இளங்கோ சென்னையில் வேலை கிடைத்து அங்கு சென்று வேலை பார்க்க தொடங்கிவிட்டான். 5 வருடங்கள் ஆகிறது. எப்போதாவது ஊருக்கு வருவான். 2 நாட்கள் தங்கிவிட்டு கிளம்பி விடுவான். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே ரயிலில் ஜன்னலில் சாய்ந்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். தன் தாத்தாவின் இறப்பு செய்தி வந்தது. அதனால் சொந்த ஊருக்கு சென்று கொண்டே 5 வருடத்திற்கு முன்னால் நடந்ததை எண்ணியவாறு மெய் மறந்து விட்டான். அக்கா வேற வருவா. பேசுறதா என்னன்னு தெரில. கீர்த்தனாவை ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. அப்போ சின்ன புள்ள. அதனால பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஹம், நம்மளால தான் இன்னும் மறக்க முடியல என்று யோசித்தவாறு ரயிலை விட்டு இறங்கினான். ஒரு ஆட்டோவை பிடித்து வீட்டில் வந்து இறங்கினான். தாத்தாவுக்கு வயசு அதிகம். அதனால் பெரிதாக கூட்டமும் இல்லை, அழுகையும் இல்லை. இளங்கோதான் அம்மாவை தேடினான். அக்கா சமையலறையில் எல்லோருக்கும் டீ போட்டு கொண்டிருக்க, அம்மா எங்க என்றான். 5 வருஷம் கழிச்சு இப்போதான் பேசுற. தாத்தா சேர்த்தாதான் பேசுவேன்னு சபதம் எடுத்திருந்தியா என்று அக்கா கேட்க இளங்கோவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. சிரித்து கொண்டே சரி எப்படி இருக்க என்றான். ம், நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி இருக்கு என்று அக்கா கேட்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. கீர்த்தனா எப்படி இருக்கா? கடைசியா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. கூட்டிட்டு வரலையா என்றான். டேய், அவளும் சென்னையில தான் இருக்கா, தெரியாதா என்று அவள் அக்கா கேட்க, சென்னையில இருக்காளா? எனக்கு தெரியாதே. எங்க இருக்கா என்று இளங்கோ கேட்க, அவள் அக்காவும் கீர்த்தனா இருக்கும் இடத்தை சொல்லி, நேரம் இருந்தா அவளை போய் பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் தங்கி இருக்கா. படிச்சிட்டு இருக்கா என்றாள் அவன் அக்கா. இன்னுமா படிச்சிட்டு இருக்கா என்றான் இளங்கோ. இல்லடா, ஏதோ ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன்னு சொன்னா. வசதி இருக்கு, படிச்சது போதும், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். அதுக்கு பயந்து அவங்க அப்பாவுக்கு ஐஸ் வச்சு சென்னை போயிட்டா என்றாள். சரி, நான் தான் கொல்லி போடணும்னு சொன்னதுனால தான் வந்தேன். இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன். போனா அவளை போய் பார்க்கறேன் என்றான் இளங்கோ. ம், சரிடா. அம்மா எங்கன்னு கேட்டில, பின்னாடி தான் இருப்பாங்க, போய் பாரு என்றாள் அக்கா. ம், கண்டிப்பா போய் பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு அம்மாவை பார்க்க சென்றான். இப்படியே எல்லோரையும் பார்த்துவிட்டு தாத்தாவுக்கு உண்டான சடங்குகளை செய்துவிட்டு அன்று இரவே ஊருக்கு கிளம்பினான். செல்லும் வழியெல்லாம் கீர்த்தனாவின் ஞாபகம்தான். எப்படி பார்ப்பது, என்ன காரணத்தை சொல்லி அவளை சந்திப்பது என்று மனது முழுக்க ஒரே குழப்பம். சரி, பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஏதாச்சு ஒரு பொய்யை சொல்லி பார்த்துட வேண்டியதுதான் என முடிவெடுத்தான். சென்னையை வந்தடைந்து அவனுடைய ரூமுக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். பிறகு எழுந்து கீர்த்தனாவை பார்ப்பதற்காக டிப்டாப்பாக கிளம்பினான். எப்படியோ அட்ரஸை தேடி கண்டுபிடித்து காலிங் பெல்லை அடித்தான். கீர்த்தனா கதவை திறந்தாள். இளங்கோவை பார்த்த அவளுக்கு சரியான அதிர்ச்சி. சந்தோஷத்தில் "ஹே, வாடா" என்று சொல்லிக்கொண்டே கட்டி அணைத்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத இளங்கோவுக்கு வெட்கம் தாங்கவில்லை. சிலை போல நின்றான். ஐயையோ, உணர்ச்சி வசப்பட்டுட்டோமே என்று உணர்ந்த கீர்த்தனா சற்று விலகினாள். சாரிடா, எல்லாரையும் பார்த்து 1 வருஷம் ஆகிருச்சு, அதான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்றாள். ம், சரி, பரவாயில்ல. நீ மட்டும்தான் இங்கே இருக்கியா? யாரையுமே காணோம் என்று இளங்கோ கேட்க, இல்லை, என்கிட்ட ஒரு பாம்பே பொண்ணு இருக்கா. அவளுக்கு தமிழ் தெரியாது. இப்போ ஊருக்கு போயிருக்கா. நான் மட்டும் இருக்கேன். 2 நாள்ல வந்துருவா என்றாள். ம், என்ன படிப்பு எப்போ முடியுது என்றான். அதை ஏன் கேட்குற? படிப்பு முடிஞ்சு 1 வருஷம் ஆகிருச்சு. ஊருக்கு போனா உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது. எனக்கு சென்னையில் இருக்க தான் பிடிச்சிருக்கு. யாரு தொலைவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். சென்னை மாப்பிள்ளையா இருந்தால் கூட சரின்னு சொல்லலாம். நம்ம ஊருக்காரனை தான் கட்டி வைப்பேன்னு சொல்லுது. கொஞ்சம் உங்க அக்கா கிட்ட பேசேன் என்றாள். ஏண்டி, உங்க அக்கான்னு சொல்றியே, உனக்கு அம்மா இல்லையாடி அவ என்றான் இளங்கோ. ஆமா போடா, பிடிக்காததெல்லாம் பண்ணுது.
அம்மான்னு சொல்றது தான் குறைச்சலா? சரி, நீ என்ன பண்ற? இன்னும் அதே வேல தான் பார்க்குறியா? என்கிட்ட உன்னோட நம்பர் இல்ல. இல்லனா கூட உன்ன பார்க்க வந்திருப்பேன். ஒரே ஊர்ல இருந்துட்டு இப்போ தான் பார்க்குறோம். அம்மா வேற இவ்வளோ நாள் உன் கூட பேசலையா? அவன் அவ்ளோ திமிரா இருக்கான். நீ ஒண்ணும் பேச வேணாம். அவனே பேசுனா பேசுன்னு சொன்னுச்சு. நேத்து தான் ஃபோன் பண்ணி இளங்கோ பேசுனான்னு சொன்னுச்சு. நீ வருவேன்லாம் சொல்லவே இல்ல என்றாள். நான் தான் சர்ப்ரைஸா பார்க்கலான்னு சொல்ல வேண்டான்னு சொன்னேன். கோவம் தான். உங்க அம்மா சண்டையில ரொம்ப வார்த்தைய விட்டுருச்சு. அதான் பேசல. எவ்வளோ நாள் ரோசத்தோட இருக்க முடியும்? அதான் பேசிட்டேன். இங்க பக்கத்துல தான் இருக்கேன். உன்னோட நம்பர் நேத்து தான் அக்கா கிட்ட வாங்குனேன். ஃபோன் பண்றேன். நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஏதாச்சும் அவசரம்னா சொல்லு. உடனே வருவேன் என்றான். சரிடா. நீ தனியா இருக்கியா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருக்கியா? என்று அவள் கேட்க, முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். ஒருத்தனும் சரியில்ல. அதனால தனியா வந்துட்டேன் என்றான். "ஹ்ம். சரி, சரி. ஃப்ரீயா இருக்கியா? இல்ல வேலைக்கு போணுமா?" என்று கேட்டாள் கீர்த்தனா. "இல்ல. இன்னைக்கு லீவ் போட்டேன். நாளைக்கு லீவு. சனி, ஞாயிறு எப்போதும் லீவு தான். ஊருக்கு போயிட்டு வந்து அசதியா இருந்துச்சு. இன்னைக்கு லீவ் போட்டேன்" என்றான். "சரி. நாளைக்கு எங்கேயாவது என்னைய வெளிய கூட்டு போறியா?" என்றாள். "ம். போகலாம். என்னாச்சு?" என்று அவன் கேட்க, "இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. பக்கத்துல இருக்க ஹோட்டல், கோவில தவிர எங்கேயும் போனதில்ல" என்றாள். "ஏன் போனதில்ல?" என்று அவன் கேட்க, "பயம்தான். தனியா போக பயமா இருக்கு. அதான்" என்றாள். "சரி, இனிமேல் எங்க போனாலும் ஒண்ணா போகலாம். காலையில கிளம்பிரு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க போறோம்னு தெரியல. எங்கேயாச்சும் போகலாம்" என்றான். "சரி, கிளம்பி இருக்கேன்" என்று கீர்த்தனா கூற, "சரி, நானும் போயிட்டு வரேன். யாராவது தப்பா நினைப்பாங்க" என்றான். "இது நம்ம ஊருன்னு நினைச்சியா? இங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க" என்றாள். "அப்போ இங்கேயே உன் கூடவே இருக்கவா?" என்றான் இளங்கோ. "ஐயையோ! இல்ல இல்ல. நீ போயிட்டு நாளைக்கு வா" என்றாள். இளங்கோவும் சிரித்துக்கொண்டே, "சரி போயிட்டு வரேன்" என்றான். வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தாள் கீர்த்தனா. பாதி தூரம் சென்றவன் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்தான். "நான் வந்தப்பவே நீ கட்டிப்பிடிச்ச. பதிலுக்கு கட்டிப்பிடிக்காம போனா அது அநியாயம்" என்றான். கீர்த்தனாவின் கண்கள் கலங்கத் தொடங்கியது. அழுது கொண்டே, "எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வருது. கட்டிப்பிடிக்காத போ" என அவனைத் தள்ளிவிட்டாள். "என்னடி நியாயம் இது? நான் உன்னோட மாமா. நான் கட்டிப்பிடிச்சா எப்புட்றீ அம்மா நெனப்பு வரும்? ஸ்கூல் படிக்கும்போது என்னைய ரிஜெக்ட் பண்ணவ தானே நீ?" என்று அவளை வம்பிழுத்தான் இளங்கோ. அழுது கொண்டிருந்த கீர்த்தனா உடனே சிரித்தாள். "நீ லவ் பண்ணலாமா நான் கேட்ட? இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்ட. அதான் பயத்துல வேண்டான்னு சொன்னேன்" என்றாள். "ஏய் போடி சமாளிக்காதடி" என்றான் இளங்கோ. "சரி நீ கிளம்பு. இல்லனா அழுக வரும்" என்று கீர்த்தனா கூற, இளங்கோ சிரித்துக்கொண்டே கிளம்பினான். வீட்டிற்கு சென்ற இளங்கோ நடந்ததை நினைத்து மெத்தையில் படுத்துக்கொண்டே வெட்கத்தில் சிரித்துக் கொண்டிருந்தான். இரவு 9 மணி இருக்கும். கீர்த்தனாவிடமிருந்து ஃபோன் வந்தது. சந்தோஷத்துடன் எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றான். கீர்த்தனாவின் அழுகுரல் கேட்டது. ஐயையோ! என்னடி ஆச்சு? ஏன்டி அழுவுற? என்று இளங்கோ கேட்க, எனக்கு எங்க அப்பாவ பார்க்கணும். இப்பவே கூட்டிட்டு போ என்று அழுது அடம் பிடிக்கத் தொடங்கினாள். இப்போ எப்படி போக முடியும்? என்று அவன் கேட்க, கீர்த்தனா தேம்பி தேம்பி அழுதாள். சரி சரி, நீ கிளம்பி இரு. நான் வந்து கூட்டிட்டு போறேன். 5 நிமிஷத்துல வந்துருவேன். அழுவாம இரு என்று அவன் கூற, கீர்த்தனாவும் அழுது கொண்டே சரி என்றாள். இளங்கோ உடனே சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினான். கண்களில் கண்ணீர் வழிய கிளம்பி அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா. வண்டியை நிறுத்திவிட்டு வந்து காலிங் பெல்லை அடித்தான் இளங்கோ. கதவை திறந்த கீர்த்தனா அவனை இறுக்கி கட்டிப்பிடித்துக் கொண்டு மீண்டும் அழத் தொடங்கினாள். சரி சரி, ஒன்னும் இல்ல. அதான் நான் வந்துட்டேன்ல, அழுவாத என்று சமாதானம் செய்ய முயன்றான். ஹம், வருஷம் வருஷம் ஊருக்கு போயிட்டு வர எனக்கே அம்மா நினப்பு வரும்போது சின்ன புள்ள அம்மாவை பிரிஞ்சிருந்தா நினப்பு வரதானே செய்யும் என்று புரிந்து கொண்ட இளங்கோ ஏதேதோ பேசி அவளை சமாதானம் செய்தான். இப்போ அப்பாவை பார்க்க போலான்னு சொன்னீல, வா போலாம் என்றாள் கீர்த்தனா. மணி 9 ஆகுது. இப்போ பஸ் இருக்காது. நம்ம காலையில போகலாம். இப்போ என் கூட வா. நீங்க தனியா இருக்கிறதுனால தான் இப்படி தோணுது. நான் அங்க தனியா தானே இருக்கேன். இன்னைக்கு என் கூட வந்து இரு என்றான். கீர்த்தனாவும் அவனோடு கிளம்பினாள். நீ சாப்பிட்டியா? போற வழியில ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாமா என்று இளங்கோ கேட்க, நான் தோசை ஊத்தி சாப்பிட்டேன் என்றாள். சரி, நானும் மத்தியானம் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டேன். வா போய் தூங்குவோம். காலையில பேசிக்கலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான். உள்ளே நுழைந்தவள் வீட்டை கூட சுற்றி பார்க்கவில்லை. நேராக ரூமிற்கு சென்று
அமைதியாக மெத்தையில் படுத்துக் கொண்டாள். இளங்கோவும் மெத்தையில் அமர்ந்தான். தூங்கலையா என்று கீர்த்தனா கேட்க, நீ தூங்குனதும் தூங்குவேன் என்றான். சரி, அப்ப நான் உன்னோட மடியில படுத்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் மடியில் படுத்தாள். அவனும் தலையை கோதிவிட கீர்த்தனா அப்படியே தூங்கி போனாள். அவளை தூக்கி தலையணையில் சாய்த்துவிட்டு இளங்கோவும் அவள் பக்கத்திலேயே கொஞ்சம் இடம் விட்டு படுத்தான். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா. நம்மள மாதிரி யாரும் அவளை பார்த்துக்க முடியாது. ஒருவேளை என்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனா என்ன ஆகும்? அவளை கட்டிக்க போறவன் நல்லா பார்த்துப்பானா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தான். அவளுக்கும் விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைனா அவ விருப்பப்படி விட்டுடலாம். காலையில இதை பத்தி கீர்த்தனா கிட்ட பேசி பார்ப்போம் என்று யோசித்து கொண்டு அப்படியே தூங்கினான். காலையில் கீர்த்தனாவும் இளங்கோவும் ஒரே நேரத்தில் கண் விழிக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கீர்த்தனா நகர்ந்து அவன் பக்கத்தில் சென்று அவனை கட்டி அணைத்தாள். ஆஹா, என்னடி ரொமான்டிக் மூட்ல இருக்க போல, என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லு, கல்யாணம் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் என்றான் இளங்கோ. கட்டிக்கிறேன் என்றாள் அவள். இளங்கோ அதிர்ச்சியோடு முழித்தான். என்னடா முழிக்கிற என்று அவள் கேட்க, நீ உண்மையாதான் சொல்றியா என்றான். ஆமா, உன்னை விட என்னை யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே உன்னை பிடிக்கும். கொஞ்சம் வயசு வரட்டும் சொல்லிக்கலான்னு இருந்தேன் என்றான். இளங்கோவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அப்படியே முதுகோடு அணைத்து கட்டிப்பிடித்து நெற்றியில் முத்தமிட்டான். சரி, வீட்ல பேசுவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எங்க இருக்கணுமோ அங்க இருப்போம் என்றான். கீர்த்தனாவும் ஒப்புக்கொள்ளவே இளங்கோ வீட்டில் பேசினான். இளங்கோவின் அக்காவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. தன் தம்பிக்கே தன் மகளை கட்டி கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம். குடும்பத்தாரின் சம்மதத்தோடு பிரம்மாண்டமாக திருமணம் முடிந்தது. கீர்த்தனாவும் இளங்கோவும் சென்னையில் தங்களுக்கென ஒரு வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்கினர். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொந்த ஊருக்கு சென்று அனைத்து உறவினரையும் பார்த்துவிட்டு வருவர். இவ்வாறு மகிழ்ச்சியோடு தனிமையை மறந்து வாழத் தொடங்கினாள் கீர்த்தனா. இளங்கோவும் குழந்தை போல அவளை அன்பாக பார்த்து கொண்டான். இப்படியே சண்டை சமாதானம் என்று வாழ்க்கை அழகாக நகர்ந்தது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.